இந்த பௌர்ணமி நாள் எப்பொழுதுமே இந்த ஆடி மாச பௌர்ணமி நாள்ல சாயந்தரம் 6 மணில இருந்து அதிகாலை 6 மணி வரை நீங்க கிரிவலம் சுத்தினா உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். ஆனால் நீங்க காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வெயில்ல சுத்திட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே அப்பா ரொம்ப உக்கிரகத்துல அக்னி சலத்துல இருக்கிறாரு. அப்ப வந்து சப்த கன்னிகளும் ரொம்ப ஆக்ரோஷத்துல இருப்பாங்க. வெப்பத்தை நம்மளால தாங்க முடியாம இந்த ஓரத்துல, அதனால அதை விட சிறப்பு என்ன ஆடி மாசத்துல அம்மனுக்கு கரகம் எடுக்குவாங்க, தீ மிதிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் வந்து கொடுப்பாங்க. நிறைய சுமங்கலியா இருக்கிற பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய வளையல் வாங்கி கொடுக்கணும். அவசியம் நீங்க இந்த சர்ப்பமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி டயத்துல ஒரே ஜகஜோதியா ஜொலிக்கும். அமாவாசை டயத்துலயும் ஜொலிக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாதது மாணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்பமானது அந்த மாணிக்கத்தை அந்த இடத்துல வச்சுட்டு அது பாட்டு வலம் வரும். அப்போ வந்து அம்பாள் வந்து அம்மா போட்டிருக்கோம் மேல. அந்த அம்மா போட்டுக்கிற வந்து நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதம், இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நீராகாரத்தை போட்டு கொடுப்போம். அப்ப கூழ் எல்லாம் அம்பாளுக்கு கொடுப்போம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உணரக்கூடிய சக்தி தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல எத்தனையோ வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, இந்த வாதம் வந்து இருப்பாங்க, நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க. அம்மாவை நினைச்சு அந்த கூழை நம்ம அங்க வச்சோம்னா அதை எடுத்து அந்த குழந்தைங்க கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அம்பாள் உடனே வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். இந்த ஆடி மாத குழந்தைகளை ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காம 7 கன்னி குழந்தைகளை நிப்பாட்டி அந்த 7 கன்னிக்கும் உடையெல்லாம் அணிவிச்சு சேரை கட்டி அது கன்னியாவே நீங்க வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு திருப்பாதத்தை தொட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணோம்னா திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிவாய நம்ம ஐயா. நம்ம சிவாய நம்மம்மா, அன்பே சிவம். ஐயா எப்ப வந்தீங்க? அம்மா நான் நேத்தி வந்தேன் சாமி. என்ன ஐயா திடீர்னு இப்ப வந்திருக்கிறீங்க? எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். சிவா ரொம்ப மகிழ்ச்சி. பத்தி சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆடி மாசத்துல அம்மனுடைய அருள் நிறைஞ்சி இருக்கும். சிவபெருமான் நம்ம அப்பா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல சப்த கன்னிகளை வந்து ஆனந்தத்தோட தாண்டவம் எடுத்து ஆடுறதுக்கான ஒரு வழியை வந்து ஐயா விட்டுருவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள், ஒரு கர்ப்பிணி ஆகணும், 2வது குழந்தை பாக்கியம் வேணும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான அம்மனுடைய நாள். ஒரு சக்தி தாண்டவம் எடுத்து ஆடினாலே பயங்கரமாக இருக்கும். ஆனா சப்தக்கன்னிகள் 7 பேரும் இந்த பௌர்ணமி ஆடி மாச பௌர்ணமிக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில நம்ம அப்பா எம்பெருமானும் சேர்ந்து, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயா முன்னாடி வருவார். ஆனா இந்த ஆடி மாசத்துல உள்ள இந்த பௌர்ணமியில சப்த கன்னி முன்னாடி போவாங்க, ஐயா பின்னாடி வழி விட்டு நிப்பாரு. அந்த சிறப்புக்காக வந்திருக்கம்மா. அப்புறம் வந்து சாமிங்க இப்ப இந்த கிரிவல பாதையில எல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோ எடுத்துலாம் போடுறோம். நம்ம நிறைய வந்து நம்மளால முடிஞ்ச வார்த்தைகளை எல்லாருக்கும் சொல்றோம். இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில முன்ன இருந்ததை விட இப்ப எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கு, நல்ல விஷயங்கள் மாறி இருக்கு. நம்ம கிரிவலம் வர்ற பாதையை நாம சுத்தமா வச்சுக்கணும். ஒண்ணு அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிவல பாதையில வர்றப்போ எல்லாரும் தயவு செய்து அமைதியை கடைபிடிங்க. இந்த பௌர்ணமி நாள் எப்பொழுதுமே இந்த ஆடி மாச பௌர்ணமி நாள்ல சாயந்தரம் 6 மணில இருந்து அதிகாலை 6 மணி வரை நீங்க கிரிவலம் சுத்தினா உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். ஆனால் நீங்க காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வெயில்ல சுத்திட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே அப்பா ரொம்ப உக்கிரகத்துல அக்னி சலத்துல இருக்கிறாரு. அப்ப வந்து சப்த கன்னிகளும் ரொம்ப ஆக்ரோஷத்துல இருப்பாங்க. வெப்பத்தை நம்மளால தாங்க முடியாம இந்த ஓரத்துல எல்லாம் எங்கேயாவது உட்கார சொல்லும், இல்ல கால் நடக்க முடியாதுன்னு சொல்லும். நம்மளுடைய தவங்கள் தியானம் நம்மளுடைய சக்தி குறைஞ்சிரும். அதனால நீங்க எல்லாருமே சாயந்தரமா கிரிவலம் வாங்க. அன்பே சிவம். ஓ நம சிவாயம். ஐயா இந்த ஆடி மாச சிறப்புகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆடி மாசத்துலம்மா எல்லா ஆலயங்களும் அம்பாளுடைய ஆலயங்கள் இருக்கும். இப்ப ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமத்துலயும் சரி ஒரு பப்ளிக்ல உள்ள கோயில் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய ஒரு வேம்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அப்ப சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்றப்ப இந்த ஆடி மாசத்தான் எல்லாருமே போய் அம்பாளை போய் தேடுவோம். அது மாதிரி இல்லாமல் எல்லா நாளும் எங்கெங்க அந்த அம்பாள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும், நம்ம வர்ற சங்கதிகள் நல்லா இருக்கும். அதனால அதை விட சிறப்பு என்ன ஆடி மாசத்துல அம்மனுக்கு கரகம் எடுக்குவாங்க, தீ மிதிப்பாங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் வந்து கொடுப்பாங்க. நிறைய சுமங்கலியா இருக்கிற பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய வளையல் வாங்கி கொடுக்கணும். அவசியம் நீங்க இந்த வளையல் வாங்கி கொடுக்கணும். அவங்கள நீங்க பாக்குறப்பெல்லாம் நிறைய மல்லிகை பூ வாங்கி கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசத்துல கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே அம்பாளுடைய உருவத்துல வருவாங்க. அந்த அம்பாளுடைய உருவத்துல வர்றப்ப அந்த கருவறையில இருக்கிற அந்த அந்த குழந்தை பிரகாசமா அவங்க அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க வரும். அப்ப இந்த உலகத்தை பார்க்க வர்றப்ப தெய்வ சக்தி கூடி வரும். அந்த தெய்வ சக்தி கூடி வர்றப்ப நம்ம நாட்டுல உள்ளவங்க அனைவரும் நல்லா இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஆடி மாசத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருக்கும் நீங்க கொண்டுட்டு போய் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா நாம நல்லா இருப்போம். ஓம் நம சிவாயம். ஆடி மாசத்துல கிரிவலம் வந்தா பௌர்ணமியில கிரிவலம் வந்தா என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது ஐயா? அம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாகம், சர்ப்பம். ம். இந்த சர்ப்பமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி டயத்துல ஒரே ஜெகஜோதியா ஜொலிக்கும். அமாவாசை டயத்துலயும் ஜொலிக்கும். சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாதது. ம். மாணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த சர்ப்பமானது அந்த மாணிக்கத்தை அந்த இடத்துல வச்சுட்டு அது பாட்டு வலம் வரும். அப்ப வலம் வர்றப்ப நல்லா பிரகாசமா இருக்கும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கிரிவலம், இந்த பௌர்ணமி நாள் சர்ப்பத்தினுடைய மிகப்பெரிய வைர ஒளி, அந்த தியானத்தினுடைய ஒளி கிடைக்கும். அதுதான் குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க. சர்ப்பம் என்பது குண்டலி சக்தி. அதோட வெளிச்சம் கிடைக்கும். சப்த கன்னி 7 கன்னியோட பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், அம்பாள்கள் இது எல்லாரும் ஒன்னா சந்திக்கக்கூடிய மிக அற்புதமான பௌர்ணமி தான் ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில நம்ம அப்பா சிவபெருமான் எல்லாரும் ஒரு ஓரத்துல ஐயா நின்னுகிட்டு ஆனந்தத்தோட பாப்பாரு. யார் என்னென்ன சீக்கிரா போறா வர்றாருன்னு ஐயா அவ்வளவு ஒரு அற்புதமா எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு பாப்பாரு. இந்த வருஷத்துல ஆடி மாசம் மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடமான ஒரு நாளை வந்து நம்ம அப்பா எம்பெருமான் நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதனால அந்த சக்தி நிறைய கிடைக்கும் சாமி. மற்ற நாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப சிவபெருமான் இருக்காரு, அப்பாவை நினைச்சு நம்ம எல்லாரும் கிரிவலம் சுத்தி வருவோம். ஆனா இப்போ ஆடி மாசத்துல எல்லாருடைய அம்மன் கோயிலுக்கு போறோம். இப்ப நம்ம வந்து ஐயாவும் நினைக்கிறோம். அதனால ஆடி மாசங்கிறது மிக சிறப்பான நாள். ஒரு நாள் கூட அந்த ஆடி மாசத்தை நம்ம வந்து வீணாக்காம ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மீக பயணத்தை அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை எல்லாம் சிறப்பா செய்யுங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா, சொல்லுங்கம்மா. இப்ப வந்து நீங்க சொல்லும்போது மாணிக்கத்த வந்து எடுத்து வைக்கும்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா? இது யார் யாரெல்லாம் பார்த்திருப்பாங்க? அது பார்க்கறதுனால என்ன நன்மை? அம்மா ம். உண்மை எது பொய் எதுன்னு நம்ம எல்லாருமே ம். மற்றவங்க கேக்குறத நீங்க கேக்குறீங்க. ஆமா. ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்றதுதான் நம்மளோட கடமை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட வைக்கணும். அது கண்டிப்பா முன்னோர்கள் கிடையாது. எங்க அப்பாவோட தாத்தா அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா ஆதி காலத்துல இந்த ஆன்மீக வழியை வகுத்துக்கிறதுனால நம்ம இப்ப ஆன்மீகத்துக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இந்த ஆன்மீகம் நமக்கு என்னன்னு தெரியாது. 18 சித்தர்கள் 63 நாயமார்கள் வந்து இன்னைக்கு மலைக்கு மேல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா பிரதர்சனை பண்ணி இன்னைக்கு அக்னி லிங்கத்தை வந்து இன்னைக்கு ஜோதியில வந்து கார்த்திகை மாசத்துல ஏத்துறாங்க. இந்த சுத்திரும் வந்து பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் 63 நாயமார்கள் தான் வந்து இதெல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. இப்ப நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில வந்து நம்ம இருக்கிற போற வரோம்னா இன்னைக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லாதனால அங்க யாரையும் போறதுக்கு விட மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னா அங்க தவம் தியானம் பண்ணோம்னா அதே சருப்பத்தை மாணிக்க வந்து அங்க கொடுக்குற அளவுக்கு காட்சி கிடைக்கும். அதை எல்லாரும் நீங்க பார்க்கலாம். ஆனா பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இப்ப இல்லைனாலும் அந்த பௌர்ணமி டயத்துல ஏதாவது ஒரு சர்ப்பம் உங்களுக்கு காட்சி அளிச்சதுன்னா அது அந்த மாணிக்கத்தை கக்காது. ஆனா அந்த காட்சி அவருக்குள்ள கிடைக்கும். இது உண்மையா நடந்த விஷயம். முன்னோர்களுக்கு எல்லாம் நிறைய தெரியுமா. இந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்கல்ல, அதனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்க ஐயா? அம்மா எத்தனையோ பேர் மருத்துவ குணம்னு சொல்லுவோம். அப்போ வந்து அம்பாள் வந்து அம்மா போட்டிருக்கோம் மேல. அந்த அம்மா போட்டுக்கிற வந்து நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதம், இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நீராகாரத்தை போட்டு கொடுப்போம். அப்ப கூழ் எல்லாம் அம்பாளுக்கு கொடுப்போம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உணரக்கூடிய சக்தி தெரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல எத்தனையோ வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. இந்த வாதம் வந்திருப்பாங்க, நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க. அம்மாவை நினைச்சு அந்த கூழை நம்ம அங்க வச்சோம்னா அதை எடுத்து அந்த குழந்தைங்க கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அம்பாள் உடனே வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் இந்த ஆடி மாசத்துல. ஏன்னா இந்த ஆடி மாசத்துல மட்டும்தான் எல்லாருமே நம்ம வந்து அம்மனுக்கு கூழ் வைக்கிறோம்னு நினைப்போம். ஆனா மற்ற மாசத்துல வந்து யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆடி மாசத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பக்தர்கள் அனைவருக்கும் சொல்றோம், பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்றோம். என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகளை ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காம 7 கன்னி
ம். 7 கன்னி குழந்தைகளை ம். நிப்பாட்டி ம். அந்த 7 கன்னிக்கும் உடையெல்லாம் அணிவிச்சு ம். சேரை கட்டி ம். அது கன்னியாவே நீங்க வந்து அவங்கள உட்கார வச்சு ம். அவங்களுக்கு திருப்பாதத்தை தொட்டு ம். நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணோம்னா ம். திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடக்கும். ம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ம். கடன் தொல்லை பல சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அது தீரும். ம். அது பெரிய குழந்தை சின்ன குழந்தைன்னு பார்க்க கூடாது. ம். அது கன்னியா நினைச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா ம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வெற்றியாகும். நமச்சிவாயம். நல்லது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள பார்த்ததுல, பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆடி மாச சிறப்புகள்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பு ஐயா. மகிழ்ச்சிமா. சிவாய நம. நமச்சிவாயம். மெயினான சித்தர்குரு யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.